ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நாம தவளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தவளையால் கண்டுபிடிக்கப்பட்ட வோல்டேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ்ன்ற வார்த்தையை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. நம்ம வீட்டில் வர கரண்ட்டு, நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் பொருளாக இருக்கட்டும், ஏன் ஃபோன் சார்ஜரில் கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி வோல்டேஜ்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். என்ன ப்ரோ, இதுதான் எங்களுக்கு தெரியுமே. எலக்ட்ரிசிட்டினாலே வோல்டேஜ், வோல்டேஜ்னாலே எலக்ட்ரிசிட்டி, இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற சம்மந்தம் பற்றி தான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ரெண்டுத்துக்கு நடுவில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருக்கான். அவன் தான் நம்ம 1700ஆம் காலகட்டத்தில் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சார். அது தெரிஞ்ச விஷயம் தானே பிரதர். என்னதான் பெஞ்சமின் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சிருந்தாலும் அவரால் கரண்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல. அப்போ இருந்த சயின்டிஸ்ட் எல்லாரும் எலக்ட்ரிசிட்டியை ஒரு ஸ்பார்க்குன்னும், ஒரு பொருள் இன்னொரு பொருள் தேய்க்கிறது மூலிமா, அதாவது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை தான் எலக்ட்ரிசிட்டின்னு நினச்சிட்டே இருந்தாங்க. என்னதான் அது உண்மையாக இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டியை யாராலும் ஸ்டோர் பண்ண முடியல. இது ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் 80 இயர்ஸ், அதாவது நியர் 1780s, இத்தாலியன் சயின்டிஸ்ட் அண்டு அட்டானமி ப்ரொஃபஸரான லுகிஜி கேல்வானி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாரு. ஒரு நாள் அவரும் அவருடைய அசிஸ்டண்ட்டும் ஒரு தவக்கலையை அந்தத்தில் தொங்க விட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு பேர் தான் தி டெத் ஃப்ராக் கிக் தி வோல்டேஜ். லுகிஜி கேல்வானி ஒரு மெட்டல் ஸ்கேல்பெட், அதாவது ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணுற நைஃபை எடுத்துகிட்டு போய் அந்த ஃப்ராகோட லெக்கை கட் பண்ண பார்க்குறாரு. அந்த நைஃப் ஃப்ராகோட லெக்கை டச் பண்ணதும் சும்மா இருந்த லெக் டக்குன்னு கிக் பண்ணிச்சு. இதை பார்த்த கேல்வானிக்கும் அவரோட அசிஸ்டண்ட்டுக்கும் ஒரே ஷாக். என்னடா இது, செத்து போன ஃப்ராக் எப்படிடா எட்டி வதைக்கும், ஒருவேளை அதுக்கு உயிர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அவர் அசிஸ்டண்ட் அந்த ஃப்ராக் உயிரோட இருக்கான்னு அதை எழுப்பி பார்க்குறாரு. பட் அந்த ஃப்ராகு கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை. இப்போ 2 பேருக்குமே தெரிஞ்சு போச்சு அந்த ஃப்ராகு உயிரோட இல்லைன்னு. பட் லெக்கி எப்படி மூவ் ஆச்சு, இதை பற்றின டிஸ்கஷன் அவங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு 2 பேரும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இந்த கன்க்ளூஷனில் கேல்வானி என்ன சொல்ல வர்றாருன்னா, அனிமல் எலக்ட்ரிசிட்டி, அதாவது ஃப்ராகோடைய மசில் இருந்து தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு, அதுக்கு ஒரு அனிமல் எலக்ட்ரிசிட்டின்னு பேர் வைக்கிறார். இதுக்கப்புறம் 1799, அதாவது நியர் 1800ஆம் காலகட்டத்தில் அதே இட்டாலியன் நாட்டை சேர்ந்த அலெக்சாண்ட்ரோ வோல்டா வராரு. லுகிஜி கேல்வானியோட ஃப்ராக் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி படித்த வோல்டாவால் அந்த கான்செப்ட் ஏற்றிக்கவே முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்த வோல்டா ஒரு நாள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாரு. அதுதான் வோல்டேக் ஃபைல், தி பிக் சைஸ் ஆஃப் கோல்ட்பர்கர். வோல்டா கேல்வானியோட ஃப்ராக் எக்ஸ்பெரிமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாரு. அதில் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஒரு மெட்டல் நைஃப் ஃப்ராகோட மசிலில் டச் பண்ணதும் இந்த மெட்டலில் இருக்க சார்ஜ் பார்ட்டிக்கலான எலக்ட்ரான் ஃப்ராகோடைய மசில் மூலிமா ஃப்ராகை தொங்க விட்டு இருந்த ஹூக்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாரு. பட் அவருக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படி டெத்தான ஃப்ராகோடைய மசிலில் எலக்ட்ரான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? இதை யோசிச்சுட்டே இருந்த நம்ம வோல்டாவுக்கு ஒரு கிரிஞ்சான ஐடியா வருது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, டாகுடைய மசிலை தொட்டு லிக் பண்ணி பார்க்குறாரு. நாக்கில் நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. அப்படி அவர் நக்கி பார்த்ததும் மைல்டான சால்ட்டி டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுறாரு. உடனே அவருக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியாவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 டைப் ஆஃப் மெட்டலை யூஸ் பண்ணுறாரு. ஒன்று காப்பர், இன்னொன்று வந்து சிங்க். இந்த காப்பர் அண்ட் சிங்க் பிளேட்டுக்கு நடுவில் உப்பு தண்ணியில் நனைச்ச துணியை வைக்கிறாரு. இப்படி நிறைய பிளேட்டை மேலே 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 அடுக்கி ஒரு பெரிய சைஸ் பர்கர் அளவுக்கு ரெடி பண்ணுறாரு. இதுதான் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட பேட்டரி. நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் கேல்வானிக் செல்லை பற்றி படிச்சிருப்போம். அதுக்கு இன்னொரு பேரும் பார்த்தீங்கன்னா வோல்டாலிக் செல். இந்த கேல்வானிக் செல்லை ஒரு சால்ட் பிரிட்ஜை யூஸ் பண்ணி ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் மூலயமா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஃபார்ம் பண்ணும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனால் நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். இதுதான் எலக்ட்ரோ கெமிக்கல் செல்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் செல் எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வோல்டோ கண்டுபிடிச்ச எலக்ட்ரோ வோல்டிக் பைலான ஃபஸ்ட்டு பேட்டரியிலேருந்து தான் வந்துச்சு. இப்படி தான் வோல்டா பேட்டரியையும் வோல்டேஜையும் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கு அவர் பேரையே வச்சுக்கிட்டாரு. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற அந்த வோல்டேஜ் டீம் எங்கேருந்து வந்ததுன்னா நம்ம வோல்டா கிட்டேருந்து தான் வந்தது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வோல்டேஜ்ன்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு. அப்புறம் மறக்காமல் தவளைக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஏன்னா வோல்டேஜ் கண்டுபிடிக்க மூல காரணமே அந்த தவளை தான். நெக்ஸ்ட் வீடியோவில் கரண்ட்டை பற்றின சுவாரஸ்யமான வீடியோ போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் சாட் டெக்னாலஜிஸ். வரட்டா மாமே.